அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு அடிப்படையில தான் உணவுகளை தெரிவு செய்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே ஃபுட் ரிவ்யூ தான். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மக்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு உணவு பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுது. அறிவியல் முன்னேற முன்னேற முதல்ல பாதிக்கப்பட்டது உணவு வகைகள் தான். நீண்ட நாட்கள் கெட்டு போகாம இருக்க உணவு வகைகள்ல சேர்க்கப்படுற ரசாயனங்கள் உடல்நிலைய பாதிச்சு பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு வழிவகுக்குது. இதனால நாங்க உணவு விஷயத்துல நிறையவே தவறு செய்யறோம். பாரம்பரிய உணவு பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டதால புது புது நோய்கள்ல சிக்கி தவிக்கிறோம். அதே போல தரமற்ற உணவு பொருட்களால 200 வகையான நோய்கள் உருவாக்குறதா சொல்லப்படுது. இதனால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறாங்க. உணவு பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதால மட்டுமே ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி செல்ல முடியும். பாதுகாப்பு உணவு நடைமுறைகளை ஊக்குவிக்கிறதாலையும் பயனுள்ள உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை செயல்படுத்துறதாலையும் நாங்க பொது சுகாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம்.